ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இப்போ தாங்க நானும் பையனும் முத்தூர் போயிட்டு வந்தேங்க. பையனை கூட்டிகிட்டு போய் பேக்கரியில் உட்கார வச்சு ஹார்லிக்ஸும் மசால் பூரி வாங்கி கொடுத்தானுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா நம்மளாம் வீட்டுக்குள்ளாரியே கிடக்குறோங்க. எதுவுமே நம்ம எங்கேயும் போகிறதும் இல்லை வர்றதும் இல்லைங்களா. இப்படி வெளியில் போய் ஒரு நாள் வாங்கி கொடுத்தாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. அது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் சொல்கிறது என்னென்னு. வெளியில் வேலைக்கு போகிற பெண்களெல்லாம் அவங்க கையில் காசு இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி இல்லைங்களே, நம்ம வீட்டுக்குள்ளாரியே தான் கிடக்குறோம். நேற்று எங்கள் வீட்டுக்கார் எப்போவுமே குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் டீயும் பப்ஸுன்னு தென்னிலையில் வாங்கி கொடுப்பாங்க அந்த ஊரில் நிறுத்தி. அது ஒரு சந்தோஷங்க. என்னங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க போயிட்டு வந்ததுக்கு. எங்கே போயிட்டு வந்ததுக்கு எவ்வளோ 10 கிலோமீட்ரு தாங்க எங்கள் ஊர்லேருந்து முத்தூருக்கு. அதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சந்தைக்கு போயிட்டாங்க. சந்தைக்குன்னு நினச்சிக்காதீங்க, சந்தைக்கு போயிருக்கிறாங்க. சார்ஜ் ஓட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. வந்து செல்லு பார்க்கணும், ஃபோன் எடுத்துடாதேன்னு. வர்றதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துருவோன்ட்டு பார்த்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. வண்டி வெளிச்சம் தெரியுது. வந்தாங்கன்னா கற்றுவாங்க. பார்த்தீங்கல்ல, உட்காந்துங்க கூட வீடியோ போட முடியலைங்க. படுத்துக்கிட்டே இன்றைக்கி 2 வீடியோ, ஒரு லைவு, இப்படியெல்லாம் இருக்கணுங்க வாழ்க்கை. ஏங்க, நான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் வீட்டுக்காரா? ஆமாங்க. இல்லை 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 வேறவங்க, அந்த வீட்டுக்காரவங்க. அவங்க வீட்டு வண்டியிலையும் வெள்ளை லைட்டு தெரியுங்களா. இவங்க அப்பா வச்சுக்கிறது வெள்ளை லைட்டு தெரியும். அவங்க இல்லைங்க. அப்புறம் இல்லைங்க, சாப்பாட்டுக்கே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு சோத்துக்கு இல்லைன்னு சொல்லி கேட்டேன், எனக்கு போட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறேன். ஏங்க இப்படியெல்லாம் போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும் சொல்லுங்கள். வேலையா இல்லை, இப்படி படுத்துக்கிட்டே நம்ம சாப்பிடணும்னு நினச்சோம்னா அப்புறம் இப்படி அடுத்தவங்ககிட்ட கேட்டு தானே வாங்கி சாப்பிடணும். வேலைக்கு போக வேண்டியதானே சொல்லுங்கள். நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். வேலைக்கு போனால் நம்மளால் நம்மளை கூட பார்த்துக்க முடியாதுங்களா? அந்த அளவுக்கு என்னவங்க, முடியாதவங்களாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா. நேற்று பாருங்கள், நாங்கள் கோயிலுக்கு போகும்போது இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பா விடாமல் அந்த ஐயனுக்கு வயசு வச்சு தான் இருக்குங்க. அந்த ஐயனுக்கு 85 வயசில் இருக்குது. அந்த ஐயன் டிவிஸில் இழந்த பழம் விற்றுட்டு போகிறாங்க, நகாப்பழம் விற்றுட்டு போகிறாங்க. நாங்கள் சந்தை அதில் அதிகமாக வண்டிகளாக வராதுங்க. அந்த ரோட்டில் தான் போவோம். நாங்கள் மெயின் ரோட்டில் போனோம்னா நிறையா பஸ்ஸு லாரின்னு வந்துக்கிட்டே இருக்குன்னு போட்டு எங்கள் வீட்டுக்கார் குறுக்கு வழியில் தான் போவோம், காட்டுக்குள்ளார. அந்த வழியில் போகும்போது அங்கே ஒரு கல்குவாரி இருக்குது. அங்கேருந்து தான் லாரிகளாக மட்டும்தான் வருங்க. அப்போ எப்பயாவது ஒன்று தான் வரும். அந்த ஐயா ஹார்ன் அடிச்சிருக்கிறாங்களாட்டிருக்குது. அந்த ஐயா பதட்டத்தில் கீழே மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கிறாங்க. அங்கே சருவலாக இருந்த முடி அந்த ஐயன் போய் கீழே விழுந்துட்டாங்க. வண்டியில் எப்போ விழுந்தாங்கன்னே தெரியல, விழுந்துட்டாங்க. அந்த ஐயனால் வண்டியை தூக்கி நிறுத்த முடியல. வயசு 85 இருக்குது. தூக்கி நிறுத்த முடியாமல் அங்கே அந்த வழியாக வண்டி ஏதாவது 1-2 தான் போகும். போகிறவங்களெல்லாம் குறுக்காட்டி இருக்கிறாங்க. யாருமே அந்த ஐயன் கால்லையே வண்டி சாஞ்ச மாதிரியே வச்சு அந்த ஐயன் நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்குறாங்க. அப்புறம் நானே எங்கள் வீட்டுக்காரும் போனால் பார்த்தா நிறுத்தி அப்புறம் அந்த ஐயனுக்கு வண்டியை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார் மெயின் ரோட்டில் கொண்டாந்து வண்டி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே வாட்டர் கேன், அந்த ஐயா குடிக்கிறதுக்கு தண்ணி, மோர் எல்லாம் கொண்டு வந்துருப்பாங்களாருக்கு. எல்லாம் மண்ணுக்குள்ளே விழுந்து கிடந்ததுங்க. நகாப்பழம் பூரா மண்ணில் கொட்டிடுச்சு. அப்புறம் நான் தான் போய் அந்த தண்ணி, வாட்டர் கேனு, மோர், ஃபோனு, துண்டு எல்லாம் அங்கே விழுந்தது பூரா எடுத்துகிட்டு வந்து அந்த ஐயங்கிட்ட கொடுத்தா கால்லையும் காயம், சின்ன காயம். அப்புறம் யாருமே நிறுத்தலம்மா அப்படின்னாங்க. அப்புறம் ரொம்ப நேரமாக இப்படியே வெயிலையே நின்றுட்டு இருந்தோம்மா அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்காரிகிட்டையும் சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன், யாராவது ஒருத்தவங்க அப்படி முடியாதவங்க வண்டி தூக்கி நிறுத்த முடியாதான்னு நிற்கிறாங்க, யாராவது பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணலாமில்லங்க சொல்லுங்கள். அந்த மாதிரி 85 வயசில் அது வியாபாரத்துக்கு கொண்டு வந்த பூரா பழம் அந்த பெட்டியில் பாக்ஸில் அப்படியே எல்லாம் கீழே மண்ணில் விழுந்து கிடக்குது. அந்த அன்னைக்கு பொழப்ப அந்த ஐயனுக்கு போயிடுச்சலங்க சொல்லுங்கள். அந்த நெகாப்பழம் விற்று தானே அவங்க வருமானம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க சொல்லுங்கள்.
இல்லை குழந்தை கையில் வச்சுருந்தா கூட வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லலாம். போகலாங்க, தாராளமாக வேலைக்கு போகலாங்க. என்னங்க வேலை இல்லாத திருப்பூர்லாம் போய் பாருங்கள், எத்தனை அங்கெல்லாம் ஒரு பெண்கள் கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. எல்லாம் உழைச்சி சம்பாரித்து தான் சாப்பிட்றாங்க. சிலது இந்த இந்த பொம்பளை, இந்த ரவுடி பேபி ஒருத்தி தான் வந்து திருப்பூரில் வேலைக்கு போனால் கையை பிடிச்சி இழுத்துருவாங்கங்கிறா. உழைச்சி சம்பாதிக்கிறவங்க இவங்களை வந்து யாருமே வந்து கையை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. சில பேர்த்த பார்த்தா தான் இப்படி துணி வந்துட்டாங்களான்ட்ருக்காங்க. ஐயோ வந்துருச்சுங்க எங்கள் வீட்டுக்காரரு. வச்சிட்றேங்க. வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்க. இப்படி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எனக்கு அவங்க சாப்பாடு போட்டு தருவாங்களா, இவங்க சாப்பாடு போட்டு தருவாங்களான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோங்க. அவங்களாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். கஷ்டப்பட்டு தான் அரை வயிறு கஞ்சினாலும் நம்ம உழைப்பில் குடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு மரியாதை. என்னங்க, நான் சொல்கிறது நியாயம் தானே? சரிங்க, நான் வச்சிட்றேங்க. வந்தால் எனக்கு அர்ச்சனை விழுகுங்க. அதுக்கு முன்னாடி நான் அப்படியே பொத்துனாப்பில் சார்ஜ் போட்டு வச்சிட்றேன். பாய். நைட்டு இவங்க தூங்கணுன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு வச்சு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க. பாய்.